ஸோ இது என்னன்னா அவங்களுக்கு விவசாயத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாதுங்க. எனக்கு முன்னாள் தலைமுறை இப்போதான் இங்கே வந்து ஒரு இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோயில் மாதிரி நினச்சி அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து சிறப்பு செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த விதமான கலையாக இருந்தாலும் இது மாதிரி கலைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு வருஷம் நான் போவேன். வெளியே போய் பார்க்கும்போது அவங்க பழைய கலைகள் கலாச்சாரத்தை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்தா எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை சினிமா செல்ஃபோனு அது மாதிரி போட்டாங்களே. இன்னைக்கு காலையில் பேசிட்டு இருந்தோம், இந்த காலத்து தலைமுறை இந்த சினிமா செல்ஃபோன்லேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி காலையில் எங்கள் கிளப்பில் பேசிட்டு வரேன். ஸோ அது பாருங்க, காலையில் நினச்சேன் நல்லது நினச்சேன் உடனே நடக்கிற மாதிரி இது நான் எதிர்பார்த்தே வரல. அம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சொன்னாங்க இந்த மாதிரி வராங்க அப்படின்னு. ஸோ இது நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வசதி என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன். சந்தோஷமாக தெரிஞ்சு அண்ணன் சொன்ன மாதிரி தான் நம்ம எப்பவுமே நம்மளுடைய மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. யாரால வெளியிருக்கிறவங்க இதை கத்துக்கிறாங்க, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்புறோம், நாம அதை எடுத்துக்கிறது இல்லை. ஆனா பரவாயில்ல, அதற்கு உண்டான முயற்சி தான் இத்தனை பேருக்கு ஒன்று கூடியிருக்கோம். இது இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டே சேர்த்துவோம். இப்ப நம்ம அந்த துடும்ப ஆட்டம் இன்றைக்கு வந்து அடிப்படைகள் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கு துடும்ப ஆட்டம்